இது கண்டிப்பாக சிம்பிளான ஒன்று கிடையாது, ஹரிஷ் கூற, மணிவேலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஷோபா துள்ளி குதித்து எழுந்தாள். அப்படின்னா இந்த 3 கண்டிஷனையும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் உங்களால் அந்த டேப்லெட்டை தயாரித்து கொடுக்க முடியுமா? அவள் உற்சாகமாக கேட்க அவளுடைய சத்தமான குரல் அங்கிருந்த பலரின் கவனத்தை ஈர்த்தது. ஷோபா, என்ன ஜோக் அடிச்சிட்டு இருக்கியா? இந்த பையனுக்கு அதை பற்றி என்ன தெரியும்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க என்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார். முதல்ல அந்த பையனுக்கு சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட்னா என்னன்னு தெரியுமா? இன்னொருவர் கிண்டலாக கேட்க, தம்பி நீ ஒரு ஹெர்பலிஸ்டா? எங்கே ப்ராக்டிஸ் பண்ண? நீ எந்த அமைப்பில் இருக்க? 3வது ஆள் தன்னை அறிவாளியாக நினைத்து கொண்டு அவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டார். ஹரிஷ் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்க, இருந்தாலும் இந்த பையனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி தான், மனசில் பெரிய இவன் நினப்பு போல. ஏன் பாப்பா, நீ எதுக்காக இவங்கிட்டெல்லாம் போய் ஹெர்பல் மெடிசனை பற்றி பேசிகிட்டு இருக்க? இன்னொரு பெண்மணி ஷோபாவின் மீது பாய்ந்தார். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு ஹரிஷின் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் தெரியவில்லை. அவன் எப்போது போல சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான். அவன் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தாலும் வழக்கம் போல அவனுடைய வயதை வைத்து அவர்கள் குறைவாக மதிப்பிட்டார்கள். ஷோபா ஒரு ஆழமான மூச்சை எடுத்துவிட்டு ஹரிஷின் சார்பாக பேச தயாரானாள். அதற்குள் அங்கிருந்த மேஜையின் மீது யாரோ திடீரென்று அடிக்க அந்த பெரிய ஹால் மொத்தமும் அமைதியானது. எல்லோரும் திகைப்புடன் திரும்பி பார்த்தனர். திடீரென யாரோ மேஜை மீது ஓங்கி அடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த பெரிய ரூம் மொத்தமும் அமைதியாக, முட்டாளுங்களா, நீங்க யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா என எல்லாரையும் பார்த்து கோபமாக கத்தினார் மணிவேல். ஹரிஷ் என்னோட மகன் மாதிரி, அவனோட டேலண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. மணிவேல் கோபத்தில் சீர அங்கிருந்தவர்களின் ரியாக்ஷன் உடனடியாக மாறியது. ஹரிஷ் போன்ற ஒருவன் மணிவேலின் தத்து மகனாக இருப்பான் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. அந்த உண்மை தெரிந்தவுடன் அவர்களுடைய முகங்கள் மட்டுமில்லாமல் செயல்களும் மாறத் தொடங்கியது. அதுவரை ஹரிஷை அவமானப்படுத்துவது போல பேசிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது அவனை பற்றிய நேர்மறையான விஷயங்களை சொல்லத் தொடங்கினார்கள். எனக்கு அப்பவே தெரியும், இந்த பையனோட முகத்தை பார்த்தாவே எவ்வளோ பெரிய ஜீனியஸ்னு தெரியுதே என்றார் ஒருவர். அப்படின்னா இதுதான் நம்ம மணிவேலோட தத்து பையனா? நானும் இதை பற்றி ஊர்க்காரங்க சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் அந்த பையன் இந்த இடத்துக்குள்ளே நுழையும் போதே இந்த இடம் மொத்தம் அப்படியே பிரைட்டாக மாறிச்சு. நான் கூட என்ன காரணமாக இருக்குன்னு யோசித்தேன் என்று அவ்வளவு நேரம் கேலி செய்து கொண்டிருந்த இன்னொருவன் அப்படியே ஹரிஷின் தலையில் ஒரு கூடை ஐஸ் கட்டியை தூக்கி வைத்தான். ஆனால் ஹரிஷ் ஏற்கனவே இது போன்ற விஷயங்களுக்கு பழகிவிட்டான் என்பதால் அவன் அவர்களுடன் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அதனால் இப்போதும் அவன் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அந்த கூட்டம் இப்போது திடீரென உற்சாகமடைந்து ஹரிஷிடம் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு தாங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டோம் என்பதை பற்றியெல்லாம் சுத்தமாக மறந்துவிட்டு நிஜமாகவே ஹரிஷ் யமுனாவிற்கு மாத்திரை தயாரிக்க தயாராக இருக்கிறானா என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். அந்த மருந்து தயாரிப்பது ரொம்ப கஷ்டமானது. அதற்கான மூலப்பொருட்கள் கிடைப்பதும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்பதை அவர்கள் அனைவருக்குமே தெரியும். அதுவும் இவ்வளவு குறைவான காலகட்டத்தில் ஹரிஷால் அந்த மருந்தை தயாரிக்க முடியும் என்பதை இப்போதும் அவர்களால் நம்ப முடியவில்லை. ஹெர்பல் மெடிசன் பற்றி மற்றவர்களை விட சற்று அதிகம் தெரிந்த ஒருவர், ஏன் தம்பி, இந்த டேப்லெட் தயாரிக்கும் போது வானத்திலிருந்து மின்னல் இறங்கும்னு கேள்விப்பட்டேன், அதை உங்களால் தாங்க முடியுமா என்று கேட்டார். அவர் சொல்றது உண்மையா என்றபடி ஹரிஷை பார்த்தார் மணிவேல். அந்த மாத்திரை தயாரிப்பில் உள்ள ஆபத்தை பற்றி கேள்விப்பட்ட போது அதிர்ச்சி அடைந்தார். பொதுவாகவே ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பது என்பது கடினமான செயல் என்று அவருக்கு தெரியும். ஆனால் இந்த டேப்லெட் தயாரிப்பது மிகவும் ஆபத்தான செயல்முறையாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹரிஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்துவிட்டு மணிவேலை சமாதானப்படுத்தினான். நான் பிரச்சனையோட ஒரு பகுதியை மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னேன்ப்பா. இந்த டேப்லெட்டுக்கான பெரும்பாலான மூலிகை பொருட்கள் என்கிட்டயே இருக்கு. அப்புறம் நான் இப்போ சமீபத்தில் சிவபாலன் வீட்டுக்கு போனப்போ அவரோட தோட்டத்தில் இருந்த தனி ரூமில் நிறைய ஹெர்பல் பொருட்களை பார்த்தேன். அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற ஹரிஷ். இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் உங்ககிட்ட கிளியராக சொல்லலை. அது என்னென்னா, இந்த டேப்லெட்டை தயாரிக்கிற இடத்துல நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் நல்ல பெருசாக அகலமாக இருக்கணும். இல்லைனா அந்த மின்னல் ஒருத்தரோட பார்வையை பறிக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி முடித்தான். அதை கேட்ட மணிவேல் புரிந்தது என்று தலையசைத்தார். இது வேலை செய்யும்னு உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவர் கேட்க 40 to 60% ஹரிஷ் நேர்மையாக பதில் சொன்னார். ஹரிஷ் அதை சொன்னதும் கூட்டத்தில் இருந்த அனைவரும் மீண்டும் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். நீ விளையாடுறிய தம்பி? முன் வரிசையில் இருந்த ஒரு பெண்மணி அவனிடம் கேட்டாள். நிஜமாக தான் சொல்றியா? நீ அந்த டேப்லெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக தயாரிக்க அவ்வளோ அதிகமாக சான்ஸ் இருக்கா? இன்னொருவரும் நம்பிக்கை இல்லாமல் பேசினார். அந்த டேப்லெட்டை தயாரிக்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தெரியுமா? நீ மணிவேலோட தத்து பையனாக இருக்கலாம், ஆனால் என்று மீண்டும் ஒருவன் ஆரம்பிக்க இந்த முறை மணிவேல் எதுவும் பேசவில்லை. அதற்கு பதிலாக கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி
தன் உடலில் இருந்து ஒரு அழுத்தமான ஆற்றலை கட்டவிழ்த்து விட்டார். அந்த சக்தி ஹாலில் இருந்த எல்லோரையும் சூழ்ந்தது. வினாடிகளில் அந்த அறை முழுவதும் அமைதியானதுடன் அங்கே உட்கார்ந்திருந்தவர்களின் முகம் வெளிர ஆரம்பித்தது. அவர்கள் ஒவ்வொருவராக கீழே விழுந்ததுடன் மூச்சு விடக்கூட சிரமப்பட்டனர். அதை பார்த்த ஹரிஷ் என்ன செய்வதென்று தெரியாத திகைப்புடன் மணிவேலை பார்த்தான். அவரின் ஆற்றல் தளம் மிகவும் வலுவானது என்பதை ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் வைத்து அவன் உணர்ந்தான். ஆனால் இப்போது அதைவிட அதிகமான ஆற்றலை அவர் வெளிப்படுத்திய போது ஹரிஷுக்கு மீண்டும் வியப்பு ஏற்பட்டது. ஹரிஷால் எவ்வளவு பெரிய ஆற்றலையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதால் அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே போல மணிவேல் தன்னுடைய மகளை அந்த ஆற்றல் தாக்காதவாறு பார்த்து கொண்டார். அதனால் ஹரிஷும் ஷோபாவும் மட்டுமே அங்கு இயல்பாக இருந்தனர். சில நிமிடங்களில் நிதானத்திற்கு வந்த மணிவேல் அந்த உறவினர்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேறச் சொன்னார். ஹரிஷ் என்னோட மகன் மாதிரின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் எல்லாருமே அவனை இழிவாக பார்க்கறதால உங்களுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் இல்லை, நீங்கள் எல்லாரும் உடனே வெளியே போகலாம் என்ற மணிவேல் வாசலை கை காட்டியபடி கர்ஜிக்க, மணி என்ன சொல்கிற? நாங்கள் அவரை அவமானப்படுத்தலாம் இல்லை, அந்த டேப்லெட் தயாரிக்கிறது அந்த தம்பி சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான காரியமாக இருக்காதுன்னு மட்டும்தான் சொல்கிறோம் என்று அவர்கள் அவசரமாக கூறினார்கள். மணிவேல் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை, யமுனாவுக்கு சரியானதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் என்று முடிவான குரலில் கூறினார். அதன் பின்பு ஹரிஷின் பக்கம் திரும்பிய அவர், இங்கே இருக்கிறதுல உனக்கு தேவையான மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இன்னும் பொருட்களை வாங்க எவ்வளோ பணம் வேணுமோ கேளு, உடனே ஏற்பாடு பண்ணுறேன், யமுனாவோட வாழ்க்கை இப்போ உன் கையில் தான் இருக்குது என்றார். கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன். ஹரிஷ் தலையை அசைத்து நிதானமாக பதில் சொன்னார். அப்போது அந்த ஹாலை விட்டு வெளியேறி கொண்டிருந்தவர்களில் சிலர் வன்மத்துடன் ஹரிஷை பார்த்தனர். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸாலேயே இந்த மருந்தை தயாரிக்க முடியாது, இந்த பையன் அதை ரெடி பண்ணி கொடுக்க போகிறானா? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதில் இந்த மணிவேலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரி உளறிட்டு இருக்கான் என்று தங்களுக்குள் முணுமுணுத்தபடி அவர்கள் வெளியேறினார்கள். அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸில் ஆனந்த், ரேணுபிரியா மற்றும் சாயாதேவி மூவரும் கார்டனில் போடப்பட்டிருந்த ஒரு டேபிளில் உட்கார்ந்திருந்தனர். சாயாதேவி மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசினாள். ஆனந்த் சார், டெவில் கேங் திடீர்னு சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. டாப் 10 ஆர்கனைசேஷன் எங்களோட உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் ரேணுபிரியாவும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை உடனே இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகணும். டெவில் கேங்கோட பார்வை அடுத்து எப்போ வேணாலும் எங்கள் மேலேயும் திரும்பலாம், அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றவள், நாங்கள் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் கெஸ்ட்டாக இருந்துட்டோம், இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று சொன்னபடி நன்றி கூறும் விதமாக கைகளை கூப்பினாள். சாயா மேம், ஏன் இப்படி திடீர்னு அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க? எங்கள் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை திருத்திக்கிறோம். ஆனந்த் பதட்டத்துடன் அவளிடம் கேட்டார். என்னதான் யூனியனின் மெம்பர்களை அவர்கள் கெஸ்டாக அந்த வீட்டில் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதன் மூலம் அவர் பல நன்மைகளை பெற்றிருந்தார். நியூயார்க்கில் அவருடைய குடும்பத்தின் அந்தஸ்தும் பெயரும் முன்பிருந்ததை விட இப்போது மேம்பட்டு இருந்தது. இருந்தாலும் சாயாதேவி வெளியேறப் போகிறோம் என்று சொன்னவுடன் அவருடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றி மறைந்தது. ஆனால் சாயாதேவி அவருக்கு மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தாள். ஆனந்த் சார், நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலான் இருக்கோம். எங்களோட முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் சண்டேல நாங்களும் கலந்துக்கணும், இல்லைனா டெவில் கேங் அடுத்ததான் எங்களை தான் அட்டாக் பண்ண நினைப்பாங்க என சாயா கூற அங்கே இருந்த ரேணுபிரியா ஏதோ சொல்ல விரும்பினாள். இன்னும் ஹரிஷிற்கும் இடம் தெரியாததால் ராஜேஸ்வரனின் இறந்த உடலுக்கு முன்னால் தான் செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்ற வருத்தம் அவளுக்கு இருந்தது. அதை முடிக்காமல் அவள் அங்கிருந்து வெளியேற விரும்பவில்லை. ஆனால் இப்போது சாயாதேவி கூறியதை கேட்ட பிறகு அவள் பல்லை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஏனென்றால் இப்போது அவள் சாயாவின் பின்னால் போய்தான் ஆக வேண்டும். அதை மறுத்து கூறும் அதிகாரமோ தைரியமோ அவளுக்கு இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனந்த் சார், நாங்கள் டெவில் கேங்கை தோக்கடிச்சிட்டு சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை காப்பாற்றினதுக்கப்புறம் நிச்சயமாக யூனியனை சேர்ந்த ஒருத்தரை நியூயார்க்குக்கு திருப்பி அனுப்பி வைப்போம். அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பாங்க. சரி, இப்போ நாங்கள் கிளம்புறோம் என்றபடி எழுந்த சாயா திரும்பி ரேணுபிரியாவை பார்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரெடியாக சொல்லு, இன்னும் 1 hourல நமக்கு ஃப்ளைட் இருக்குது, நாம் உடனடியாக இந்தியாவுக்கு திரும்பி போகணும் என்று உத்தரவிட்டாள். நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உங்களை இங்கேயே தங்க சொல்லி என்னால் வற்புறுத்த முடியாது. இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரன் பேலஸோட கதவுகள் எந்த நேரத்திலையும் யூனியனுக்காக திறந்தே இருக்கும், இதை நான் உங்களுக்கு ப்ராமிஸாகவே தரேன் என்ற ஆனந்த் ரேணுபிரியாவுடனும் சாயாதேவியுடனும் மரியாதை நிமித்தமாக கை குலுக்கி கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் சார், அதே மாதிரி நீங்களும் உங்களை கவனமாக பார்த்துக்கோங்க, சீக்கிரமாகவே திரும்பவும் சந்திப்போம். சாயாதேவி சொல்லிவிட்டு ரேணுபிரியாவையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். அவர்கள் சென்றதும் ஆனந்தின் முகத்தில் இருந்த புன்னகை படிப்படியாக மாறியது. அவர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் என்று உறுதியான பிறகு தன்னுடைய போனை எடுத்தவர்
சில நம்பர்களை அழுத்தினார். என்ன விஷயம் ஆனந்த், ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கீங்க? மறுமுனையில் இருந்து ஒரு ஆச்சரியமான குரல் கேட்டது. யூனியன்ல இருக்கிறவங்க எல்லாரும் திரும்ப அவங்களோட சொந்த இடத்துக்கு போறாங்க. அதோட சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அனுப்ப போறாங்க. ஸோ இதுதான் நாம யூனியன் அட்டாக் பண்றதுக்கு லைஃப்ல கிடைச்சிருக்க ஒரே சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் என சீரியஸான குரலில் ஆனந்த் சொல்ல, அப்படியா? இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா எங்க சுப்ரீம் கமாண்டர் கிட்ட சொல்றேன். மறுமுனையில் இருந்தவர் ஆனந்தை முழுமையாக நம்பாமல் கூறினார். இந்த நியூஸ் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா எங்களோட சுப்ரீம் கமாண்டர் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ரிவார்ட் கொடுப்பாரு. மறுமுனையில் இருந்த குரல் அவரை மகிழ்விக்கும் விதமாக மீண்டும் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ற ஆனந்தின் முகத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. மெரியட்ஸ் ஹெட் ஆஃபீஸில் தன் ரூமில் இருந்த விக்டர் சில முக்கியமான ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய அசிஸ்டன்ட்களில் ஒருவன் அவசரமாக உள்ளே நுழைந்தான். விக்டரை பார்த்ததும் தரையில் மண்டியிட்டு தனது வணக்கத்தை தெரிவித்த அவனை ஆச்சரியத்துடன் பார்த்த விக்டர், என்ன விஷயம் மில்டன் என்று கேட்டான். சார், நியூயார்க் சிட்டியில் இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூனியன் அதோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சொந்த இடத்துக்கு திரும்பி வராங்க. அதனால் என்னை கூப்பிட்டு பேசின நம்மளோட மெம்பர் இதை நமக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி நாம் இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மில்டன் மரியாதையுடன் அவரிடம் விஷயத்தை கூறினார். இப்போ என்ன சொல்ல வர மில்டன்? யூனியன் அட்டாக் பண்ணுறதுக்காக நாம் படைகளை அனுப்பணும்னு நினைக்கிறியா? கேட்ட விக்டர் அவன் சொன்னதை உடனடியாக புரிந்து கொண்டான். ஆமாம் சார், நீங்கள் உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க. யூனியனோட பலம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நிச்சயமாக பலவீனமாக தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷனை நம்ம ஒரு படையை திரட்டி அவங்களுக்கு தலைமை தாங்க ஒரு திறமையான ஆள் அனுப்புனா நிச்சயம் அவங்கள ஒரேடியாக வீழ்த்திடலாம் நம்பிக்கையுடன் கூறினான். இதை கேட்டதும் விக்டர் கண்களை சிமிட்டினான். என்னதான் அவன் இப்போது மிரியட்ஸின் சுப்ரீம் கமாண்டராக இருந்தாலும் இன்னும் அவனுடைய அமைப்பில் இருந்த எல்லோரும் அதை வெளிப்படையாக அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நமக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி நாம் இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மில்டன் மரியாதையுடன் அவரிடம் விஷயத்தை கூறினார். இப்போ என்ன சொல்ல வர மில்டன்? யூனியன் அட்டாக் பண்ணுறதுக்காக நாம் படைகளை அனுப்பணும்னு நினைக்கிறியா? கேட்ட விக்டர் அவன் சொன்னதை உடனடியாக புரிந்து கொண்டான். ஆமாம் சார், நீங்கள் உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க. யூனியனோட பலம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நிச்சயமாக பலவீனமாக தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷனை நம்ம ஒரு படையை திரட்டி அவங்களுக்கு தலைமை தாங்க ஒரு திறமையான ஆள் அனுப்புனா நிச்சயம் அவங்கள ஒரேடியாக வீழ்த்திடலாம் நம்பிக்கையுடன் கூறினான். இதை கேட்டதும் விக்டர் கண்களை சிமிட்டினான். என்னதான் அவன் இப்போது மிரியட்ஸின் சுப்ரீம் கமாண்டராக இருந்தாலும் இன்னும் அவனுடைய அமைப்பில் இருந்த எல்லோரும் அதை வெளிப்படையாக அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சிலர் உள்ளுக்குள் புகைந்து கொண்டுதான் இருந்தார்கள். அதனால் தன்னை நிரூபிக்க அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி தேவைப்பட்டது. அதையெல்லாம் யோசித்தவன், சரி, அந்த படைக்கு தலைமை தாங்கிறதுக்கு பொருத்தமான ஆளுன்னு நீ யாரை நினைக்கிற? விக்டர் எதிரில் நின்றவனிடமே கருத்து கேட்டான். சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்த மில்டன், உங்களை தவிர நம்மளோட துணை தளபதி ஹரிஷ் சார் இந்த விஷயத்துக்கு கரெக்டாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அவர் ரொம்ப டேலண்டானவர் என்றார். மில்டன் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி. அவன் தன்னை சுற்றி இருக்கும் ஆட்களை பற்றி சரியாக கணித்து வைத்திருந்தான். அதே போல விக்டரின் எண்ணங்களையும் அவனால் பார்க்க முடிந்தது. விக்டர் இந்த அமைப்பிலேயே மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கும் ஆள் ஹரிஷ் என்பதை அவன் ஆல்ரெடி உணர்ந்திருந்தான். அதனால்தான் அவன் கேட்டவுடன் ஹரிஷின் பெயரை முன்மொழிந்தான். குட், அப்படின்னா நீ போய் ஒரு படையை ஏற்பாடு பண்ணு. நான் உடனே ஹரிஷை காண்டாக்ட் பண்ணி இந்த போரை வழிநடத்த சொல்லி கேட்டுக்கிறேன், விக்டர் உற்சாகமாக கூறினான். தன்னுடைய ஹோட்டலின் பர்சனல் ரூமில் நின்று கொண்டிருந்த தீபக் தன் முன்னால் முட்டி போட்டபடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தவர்களை இறுகிய முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அது வந்து அந்த ஆளுங்க நம்ப முடியாத அளவுக்கு சக்தியோடு இருந்தாங்க. அதனால தான் நம்ம ஆளுங்களால் அவங்கள எதிர்க்கவே முடியல. கடைசியில் நீரஜ் சார் அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு ரொம்பவே அடிபட்டிருக்காரு. எதிரில் இருந்தவர்களில் ஒருவன் நடுங்கியபடி சொன்னான். ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க? என் தம்பியை காப்பாற்ற ஏதாவது சான்ஸ் இருக்கா? தீபக் எந்த உணர்ச்சியும் மற்ற குரலில் கேட்டான். அந்த குரலே எதிரில் இருந்தவர்களை கூடுதலாக பீதி அடைய வைத்தது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? என் தம்பியை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தீபக் இறுகிய குரலில் கேட்டான். சில மணி நேரங்களுக்கு முன்பு திடீரென சிலர் நீரஜின் இடத்திற்கு வந்து எதுவுமே பேசாமல் நேரடியாக அவனோடு சண்டை போட ஆரம்பித்தனர். இந்த சண்டையில் நீரஜின் அடியாட்களில் பெரும்பாலானோர் காயமடைந்தனர். கடைசியாக அவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டதில் நீரஜ் கிட்டத்தட்ட மயங்கும் நிலைக்கு சென்றிருந்தான். இந்த செய்தி ஒரு காட்டுத்தீயை போல சென்னை முழுவதும் பரவியது. தீபக்கின் மனதிலும் அது ஒரு பெரிய புயலை ஏற்படுத்தியது. ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு எதுவும் கேரண்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நீரஜ் சாரோட உயிருக்கு ஆபத்து இல்லாமல் டெம்பரவரியாக மூச்சை காப்பாற்றி வச்சுருக்காங்க. கூடி சீக்கிரம் அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தீபக்கிற்கு எதிரில் இருந்த நபர் பயந்து நடுங்கிக் கொண்டே சொன்னான்.
அதுக்கு முன்னாடி காயம்பட்டவங்களையும் கவனிக்கணும். கேஷியர் கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நானும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் பணம் தருவாங்க. அதை வாங்கி அவங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். தீபக் அந்த நிலையிலும் மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டான். ஓகே சார். அந்த நபர் உடனே எழுந்து கதவை நோக்கி போனான். உண்மையிலே நீங்கள் கிரேட் தீபக். உங்கள் தம்பி கூட அடிபட்டவங்களுக்கும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 30 பேர்கிட்ட அடிபட்டிருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அப்படின்னா 90 லட்சம் செலவாகும். யோசிக்காமல் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை தூக்கி கொடுக்குறீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், ரியலி ஆர் கிரேட். தர்ஷினி ஆச்சரியத்துடன் கூறினாள். அவளை பொறுத்தவரை 90 லட்சம் என்பது மிகப்பெரிய தொகைதான். நமக்காக அடிபட்டவங்களையும் பார்க்கணும்ல. சொல்லப்போனால் அவங்க பணத்துக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க என் தம்பிக்காக காயப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்காக நான் இதை செய்கிறது ரொம்ப சாதாரண விஷயந்தான் என்ற தீபக். ஆனால் இது மூலமாக என் தம்பி மேலேயே கை வைக்க துணிஞ்ச ஒரு ஆள் சென்னையில் இருக்கான்னு எனக்கு தெரியுது. அது யாருன்னு தான் புரியல என கோபத்துடன் சொன்னான். ஒருவேளை ஆண்டனியா இருக்குமோ? தர்ஷினி யோசனையுடன் கேட்க தீபக்கின் ரியாக்ஷன் மாறியது. நீரஜுக்கும் ஆண்டனிக்கும் இடையில் எப்போதும் ஒரு விதமான பூசல் இருந்து கொண்டே தான் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையிலான ஈகோ மோதல் அந்த ஊரறிந்த ரகசியம். அதனால்தான் தர்ஷினி அப்படி கேட்டாள். இல்லை, ஆண்டனிக்கு இது மாதிரி ஒன்று செய்கிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னு தோணலை. அதுவும் நீரஜுக்கு எங்களோட ஆதரவு இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை ஒரு நாளும் செய்ய மாட்டான். பதில் சொன்ன தீபக்கின் கண்களில் ஒரு குழப்பம் தெரிந்தது. இவங்க இப்படி அடிபட்டு கிடக்கிறதுனால சந்தனாவையும் அக்ஷராவையும் இவங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் முகத்தில் இருந்த யோசனை மாறாமல் கூற, நீங்களும் ஹரிஷ் சாரும் அவங்கள கண்டுபிடிக்க உங்கள் ஆளுங்களை அனுப்புனதுலேருந்து எதிரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்கன்னு தெரியுது. இப்போ அவங்க இங்கே எங்கேயோ தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே எல்லா ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அவ்வளோயும் ஹைவேல கூட நம்ம ஆளுங்களை அனுப்பி வச்சுருக்கேன். சந்தனா அப்புறம் அக்ஷராவை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கிடைச்சா கூட அவங்க நமக்கு சொல்லுவாங்க. தர்ஷினி ஒரு விதமான சோகத்துடன் பதில் சொன்னாள். அதை கேட்ட தீபக் ஒரு பெருமூச்சுடன், ஹரிஷ் இதுக்காக என் மேலே வருத்தப்பட மாட்டான்னு தான் நினைக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் அவங்களை கண்டுபிடிக்க முடியல என்றான். இதற்கிடையில் சிவகங்கையில் உள்ள மணிவேலின் பங்களாவில் அந்த தோட்டத்திற்குள் அமைந்திருந்த டேப்லெட் தயாரிக்கும் ரூமில் இருந்த எல்லா பெட்டிகள் மற்றும் ஷெல்ஃப்களிலும் எதையோ தேடிக்கொண்டிருந்தான் ஹரிஷ். யமுனாவிற்கான சிஸ்டம் கிளீனிங் மாத்திரைகளை தயாரிக்க அவனுக்கு சில முக்கியமான மூலிகை பொருட்கள் தேவைப்பட்டது. அதைத்தான் அவன் அவ்வளவு தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தான். ஒரு வழியாக அவன் தான் தேடி எடுத்த காஸ்ட்லியான மற்றும் ரேரான ஹெர்பல்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து அங்கிருந்த பெரிய மேஜையின் மீது வைத்தான். இந்த பூ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புல் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. ஹரிஷ் தனக்குள் முணுமுணுத்து கொண்டே தான் எடுத்த ஒவ்வொன்றையும் அங்கிருந்த டேபிளின் மீது தூக்கி போட்டான். இப்படி அவன் அதிசயமான மூலிகைகள் அனைத்தையும் ஒரு குவியலாக தூக்கி போடுவதை யாராவது ஒரு ஹெர்பலிஸ்ட் பார்த்திருந்தால் நிச்சயம் அவன் மீது கோபமும் சிறிது பொறாமையும் அடைந்திருப்பார்கள். ஹரிஷ் இப்படியாக அங்கிருந்த ஒவ்வொரு பொருளாக ஆராய்ச்சி செய்து எடுத்து கொண்டிருந்த போது திடீரென அவனுடைய ஃபோன் அடித்தது. அதில் விக்டரின் பெயர் தெரிய, ஹாய் விக்டர், எப்படி இருக்க என்று உற்சாகமாக கேட்டான் ஹரிஷ். நீ என் பக்கத்தில் இல்லைங்கிற குறைய தவிர நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்று அவன் தயக்கத்துடன் இழுக்க, என்னாச்சு விக்டர், அங்கே ஏதாவது பிரச்சனையா? ஹரிஷின் குரல் லேசான கவலையுடன் ஒலித்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ், இங்கே நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். டெவில் கேங் சடனாக சென்ட்ரல் ஹீலிங் அகாடமி மேலே அட்டாக் பண்ணுறாங்க. டாப் 10 ஆர்கனைசேஷன் மொத்தமும் இந்த பிரச்சனையில் கவனமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனியன் அமைப்பு தங்களோட முக்கியமான மெம்பர்ஸை சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு சப்போர்ட்டாக அனுப்ப போகிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களோட கவனமும் அந்த பிரச்சனையில் இருக்க சிச்சுவேஷனை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆளுங்களை ஒரு படையை அனுப்பி யூனியன் அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். விக்டர் சீரியஸாக ஃபோனில் அவனுக்கு விஷயங்களை விளக்கினான். அதை கேட்டு ஹரிஷுக்கு மூச்சு முட்டியது. இது நிச்சயம் மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இதில் என்ன கருத்து சொல்வது என்றும் அவனுக்கும் தெரியவில்லை. ஹரிஷின் பக்கம் எந்த பதிலும் இன்றி அமைதியாக இருப்பதை கவனித்த விக்டர், ஹரிஷ் லைன்ல தான் இருக்கியா? நான் சொல்றது உனக்கு கேட்குதா என்று கேட்டான். கேட்டுட்டு தான் இருக்கேன் விக்டர். ஆனால் யூனியன் அட்டாக் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச நியூஸ் நம்பகமானதான்னு உறுதியாக இருக்கீங்களா? ஏன்னா யாராவது உங்களை ஏமாற்ற நினைக்கலான்னு நான் பயப்படுறேன். ஹரிஷ் தனக்கு தோன்றியதை மறைக்காமல் நேர்மையுடன் விக்டரிடம் கூறினான். அதுவும் இல்லாமல்
என்னதான் அவனுக்கு யூனியன் மீது வெறுப்பு இருந்தாலும் அது ரேணுபிரியாவின் மீதான தனிப்பட்ட பகைதானே தவிர மொத்த அமைப்பையும் அழிக்கும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. அதெல்லாம் கன்ஃபார்ம் நியூஸ் தான் ஹரிஷ். அப்புறம் நான் உனக்கு கால் பண்ண காரணத்தை இன்னும் சொல்லவே இல்லை. அட்டாக் பண்ணுறதுக்கு நான் அனுப்ப போகிற படையை நீ தான் வழி நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். விக்டர் சொல்ல ஹரிஷின் காலுக்கு கீழ் பூமி நழுவியது. என்ன? அவன் அதிர்ச்சியுடன் கேட்க, ஆமாம் ஹரிஷ், இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை சுப்ரீம் கமாண்டராக முழு மனசோட அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நான் பெருசாக செஞ்சு ஆகணும். அதுக்கு நான் உன்னையும் ஜீவாவையும் தான் முழுசாக நம்பியிருக்கேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிய விக்டர் பின்பு பொறுமையாக நிலைமையை விளக்கினான். நான் டெப்டி கமாண்டராக இருந்த வரைக்கும் என்னோட புத்திசாலித்தனம் அப்புறம் அறிவுக்காக எல்லாரும் என்னை பாராட்டி கொண்டாடினாங்க. ஆனால் எப்போ நான் சுப்ரீம் கமாண்டர் ஆனேனோ அதை சில பேர் சுத்தமாக விரும்பலைன்னு உனக்கே தெரியும். அவங்க மற்றவங்களோட மனசை மாற்றவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பதவியில் என்னை நான் நிலைநிறுத்திக்கணும்னா ஒரு பெரிய வெற்றி தேவை. என்னதான் எங்களோட பழைய சுப்ரீம் கமாண்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஜீவாவை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவன் இன்னும் மிரியட்ஸில் ஜாயின் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு மெம்பர்ஸ் நம்பக்கூடிய டேலண்டட் பர்சன் நீ மட்டும்தான். விக்டர் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருந்தான். ஏனென்றால் விக்டர் வைக்கும் கோரிக்கை ரொம்பவே அசாதாரணமானது. இது அவனுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த சண்டையில் எத்தனை பேர் இறக்க வேண்டியிருக்கும்? இப்படி ஒரு போர் உண்மையாக இப்போ தேவையான ஒன்று தானா? ஹரிஷ் ஆள் மனதில் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஹரிஷ், நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி. நூற்றுக்கணக்கான பேரோட உயிரை ஒன்றை நம்பி அனுப்புகிறேன். இது மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமா? கேட்ட விக்டர் தானே அதற்கான பதிலையும் கூற ஆரம்பித்தான். வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம அமைப்பில் பலரோட எதிர்காலம் ஆபத்தில் இருக்கு. மிரியட்ஸோட நிலைமையை பற்றி நான் உங்ககிட்ட தனியாக சொல்ல தேவையில்லை. நான் கீழே விழுந்தா கூட சேர்ந்து நிறைய பேர் கீழே போயிடுவாங்க. ஸோ எங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் ஒன்றை நம்பி தான் இருக்கு. விக்டர் உருக்கமாக பேச ஹரிஷ் தொண்டையில் முள் சிக்கியது போல உணர்ந்தான். அவன் ஏதோ சொல்ல விரும்பினான். ஆனால் விக்டர் இவ்வளவு பேசிய பிறகு அவனால் அதை சொல்ல முடியவில்லை. அந்த அட்டாக்கை எப்போ செய்ய போகிறோம்? அவன் தயக்கத்துடன் கேட்க, தேவையான ஆளுங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு தகவல் கொடுக்குறேன் சொன்ன விக்டரின் குரலில் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. ஆனால் அவன் ஃபோனை வைத்த பிறகும் அதையே வெறித்து கொண்டிருந்த ஹரிஷுக்கோ மயக்கம் வருவது போல இருந்தது. ஏனெனில் அவனுக்கு இப்போது நிறைய வேலைகள் இருந்தது. பத்தாததற்கு இன்னும் சந்தனாவையும் அக்ஷராவையும் வேறு காப்பாற்றவில்லை. அதை நினைக்கும் போதே அவன் மனதில் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வைத்தது போல இருந்தது. இந்த ஊருக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு பெரிய மலையை கடப்பது போலத்தான் இருந்தது. ஆனால் இப்போது விக்டர் உதவி என்று வாயை திறந்து கேட்ட பிறகு அவனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. எதிர்காலத்தில் அவனும் இதே போன்ற ஒரு உயர் பதவியில் இருப்பான். அப்போது அவனுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த நிலையில் ஜீவாவும் விக்டரும் தான் அவனுக்கு முதல் ஆளாக உதவ ஓடி வருவார்கள். அப்படியான நட்பை இழக்க ஹரிஷ் விரும்பவில்லை. ஜீவா, விக்டர் என்று மட்டுமில்லை, தீபக், ஐரா, ராபர்ட், பிரசன்னா, ராகவ் என தன் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் அவன் மிகவும் நேசித்தான். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நிச்சயம் அவனால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இப்போது அவன் முதலில் தான் செய்ய வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தினான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மருந்து தயாரித்து யமுனாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும். அடுத்ததாக அந்த சஞ்சயிடமிருந்து சந்தனாவையும் அக்ஷராவையும் காப்பாற்ற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கிடையில் தீபக் அழைத்தால் அந்த போருக்கு தலைமை தாங்க வேறு போயாக வேண்டும். நினைக்கும் போதே ஹரிஷுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. ஹரிஷ் இப்படி குழம்பிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த ஊருடைய புறநகர் பகுதியின் ரோட்டோரத்தில் ரொம்பவே காஸ்ட்லியான கார் ஒன்று ரொம்ப நேரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த காரில் இருந்து மெதுவாக இறங்கிய சிவபாலன் கவனமாக சுற்றுமுற்றும் பார்த்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.